அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றியும் வாழ்த்துக்களும். நான் உங்கள் அஜ்மீர். இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, லண்டனில் க்ரைடனில் ஹை ஸ்ட்ரீட்டை பார்த்துட்டு வந்துடலாம். துபாயில் நைஃப் ரோடில் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். ரியாத்தில் பத்தா போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். மலேசியாவில் மெஜிட் இந்தியா ஏரியாவில் ஹனிஃபா முன்னாடி போய் வெறுமனே உட்காந்துட்டு வரலாம். நான் எதுக்கு சொல்ல வர்றேன் இதெல்லாம்னா, எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா, கையில் காசு இல்லைண்டா 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆகவே நண்பர்களே, நீங்கள்லாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க, ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கிறீங்க, கிளீனிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியும், கல்ஃப் கண்ட்ரிலாம் வந்துட்டு ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் என்ன வெயில் அடிக்கும்ட்டு பிச்சுக்கிட்டு ஓடும். ஐயோ கொடுமையாக இருக்கும். அந்த மாதிரி வேகாத வெயிலுக்குள்ளே வெந்து புழுங்கி அந்த காசை சம்பாரித்து ஊருக்கு அனுப்புகிறீங்க. நான் எதுக்கு இப்போ சொல்ல வர்றேன் அப்படின்டா, ரொம்ப இழுக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் சேமிங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தால் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுங்க குடும்பங்களை. ஏதாவது சேமித்து வச்சு ஒரு இடங்களை வாங்கி போடுங்க. சொத்து மண் மேலே போடுங்க காசை. நாளைக்கு அது உங்களுக்கு பெரிய பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறேன்னு ஒன்று நினச்சிக்கிறாதீங்க. ரொம்ப பேர் நம்மளை மாதிரி எல்லாத்தையும் அப்படி கொடுத்துட்டு வெறுமனேன்னு இருக்காங்க. அப்படிலாம் இருந்துடாதீங்க, சரியா? நல்லா சம்பாதிங்க, கண்ட்ரோலில் வாங்க. ஓகே, பாய்.